ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் தக்காளி பழம் எப்போ வாங்கிட்டு இருந்தாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் ஒரே ஒரு தக்காளி பழம் கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க. நான் இன்றைக்கி தக்காளி பழம் ஒரு 3 கிலோ போல் எடுத்திருக்கேன். 3 கிலோ தக்காளியை நான் பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சுருக்குங்க. ஒன்று நல்லா பழுத்த தக்காளியும், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும், ஒரு மாதிரி காய்வாட்டாக இருக்கிறது. இது போல் 3 விதமாக தக்காளி பழம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி பழத்தை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை நீங்கள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாதளவுக்கு ஃபேன் காற்றுல ஆற விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் இருக்கும். இந்த தக்காளி பழம் மேலே காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எல்லா தக்காளி மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 3 பிளேட் தக்காளி பழம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி வச்ச பின்னாடி இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணலாம், நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு மாதிரி காய்வாட்டம் இருக்குல்ல, இது போல் நீங்கள் ஒவ்வொன்றும் காலி பண்ணிட்டு ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டால் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கே நல்லா தெரியுங்க. இதனால் தக்காளி பழம் அழுகியும் போகாது, வேஸ்ட்டுமே ஆகாது. எத்தனை கிலோ தக்காளி பழமாக இருந்தாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா வாங்கிட்டு இருந்தாலே நம்ம அடிக்கடிக்கு காஞ்ச மிளகா கிள்ளி போடுவோம். அந்த மாதிரி கிள்ளி போகிறதுக்கு பதிலாக ஒட்டுக்கா இது போல் நீங்கள் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு காஞ்ச மிளகா கிள்ளும் போது எங்கேயாச்சும் கை தவறல பேஸில் கை பட்டாலே ஒரு மாதிரி எரிச்சல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எரிச்சல் எடுக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் காஞ்ச மிளகா நான் கிள்ளி எடுத்துருக்குங்க. இந்த கிள்ளி போன காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பால் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கலாங்க. இதனால் அடிக்கடிக்கு நம்ம மிளகாயில் கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் காரமும் படவும் படாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பருப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டில் தாங்க. நான் இன்றைக்கி 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள் நம்ம பருப்பை நிரப்பி வச்சுக்கலாங்க. அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கை வச்சு நீங்கள் பருப்பு நிரப்பிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் இந்த டப்பா வச்சு டேரெக்டாக நீங்கள் பருப்பு நிரப்பி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பாட்டிலையும் பருப்பு எடுத்துருக்கேங்க. இது போல் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் விம் சோப் துருவம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணுங்க. பாருங்கள், 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம விம் சோப்பு துருவி எடுத்து அதை போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு பவுடர் ஒன்று ஆட் பண்ணுங்கள். அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. அப்போல்லாம் நீங்கள் தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்போசிட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது போல் நீங்கள் ஒரு லிக்விடை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக லிக்விட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம கலக்கி வச்ச லிக்விட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டா போதும், அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை. பாருங்கள், இது போல் நீங்கள் இந்த லிக்விடை இந்த கேஸ் மேலே கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்ட பின்னாடி இந்த கொட்டாங்குச்சி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்க்ரப்பெல்லாம் எடுக்காமல் நார்மல் ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப நீங்கள் தேய்க்கிறது லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலும் நல்லா நுரைச்சி வரும், நல்லா அழுக்குமே போயிடுங்க. இப்போ நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த வித அழுக்கு கரை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சும் அதே போல் சின்ன சின்ன எறும்பும் வரவும் செய்யாது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டாலே அது உள்ளுக்குள்ளே பிளேட் இருக்குல்லையே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குங்க. அந்த மாதிரி டைட் பிடிச்சி நிறைய பேர் கடையில் கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த பிளேட் இருக்குல்லையே இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சு விட்ட பின்னாடி இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சமையல்னா அப்படிலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சமையல்னா ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இந்த பிளேடு மேலே படுற மாதிரி சென்ட்ரல் நீங்கள் ஊற்றி விட்டாலே ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு பிளேடுக்குள்ளே நல்லா ஊறிருக்குங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே வைக்காமல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே மிக்ஸி ஜாரை நீங்கள் நெருப்பில் காட்டணுங்க. இது போல் நீங்கள் மிக்ஸி ஜாரை நெருப்பில் காட்டணும். திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் ஆட்டும் போது அந்த நெருப்பு அந்த மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நல்லா ஈவனாக பட செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட்லேயும் கொஞ்சம் கம்மி ஸ்பீட்லேயும் வச்சு இது போல் மிக்ஸி ஜார் பிளேடு உள்ளுக்குள்ளே நல்லா சூடு பண்ணிக்கிடுங்க. இது போல் நல்லா நீங்கள் சூடு பண்ணி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கையால் பண்ணாமல் ஒரு கத்தியில் ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேடை நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக பிளேடு ரொம்ப லூஸாகி வந்திருக்கும். அந்த பிளேடு தள்ளினாலே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். இதுக்காக கடையில் போய் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் உடஞ்சி போன சேர் இருந்தால் மட்டும் தூக்கி போடாதீங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் சேரை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நைட்டி ஒன்று எடுத்துக்கணும். பழைய நைட்டி நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி மேல் நல்லா முடிச்சு போட்டுக்கணுங்க. ஒரு சின்ன முடிச்சா போட்டால் போதும், அதிகம் முடிச்சா போடாதீங்க. பாருங்கள், நைட் எடுத்து இது போல் ஒரு சின்ன முடிச்சு லாஸ்ட்டில் எண்டில் நான் போட்டு விட்டுக்கிறேன். இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உடஞ்சி போன ஸ்டூல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில் உடஞ்சி போன ஸ்டூல் வந்து ஒன்று ஜாமான கடைக்கு போட்டுருவாங்க. அப்படின்னா ஓரம் கட்டிடுவாங்க. இது போல் ஓரம் கட்டாமல் கடையில் போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உடஞ்சி போன சேரை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டி நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சு நீங்கள் அந்த சேர் உள்ளுக்குள்ளே படுற மாதிரி இது போல் நைட்டி நீங்கள் திருப்பி வச்சுட்டு இது போல் 4 கால்லையும் படுற மாதிரி இது போல் நீங்கள் நைட்டி மாட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நைட் இது போல் நீங்கள் மாட்டிட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழுத்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்தளவுக்கு நைட்டி நீங்கள் வெளிப்பக்கம் இழுத்து விட்டுக்கணுங்க. பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் நைட்டி போட்டுட்டு இது போல் ஓரங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், அந்த நைட்டி நம்ம சேரு காலை 4 காலை படுற மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டால் மட்டும்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் நைட்டி ஃபுல்லாக நல்லா டைட்டாகவும் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அழகாக எடுத்து செஞ்சுக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் எங்கே வேணாலும் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம போட்டு வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமும் ரொம்ப சேவ் ஆகுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு ஆர்கனைசரும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எவ்வளோ வெயிட்டும் நல்லாவே தாங்குங்க. பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாகவே நிறைய பாத்திரம் போட்டிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் அழுக்கு துணி, துவைச்ச துணி அப்போல்லாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பொம்மைங்களாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.